வணக்கம் மக்களே! இந்த மாதிரி ஏஐ உங்க வீடியோலயும் தமிழ்ல பேசணுமா? அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல ஏஐ அவதார் எப்படி கிரியேட் பண்றது? தென் அத எப்படி தமிழ்ல பேச வைக்கிறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். லெட்ஸ் ஜம்ப் இன்டூ த வீடியோ. நம்ம ஏஐ அவதாருங்கிறது ஒண்ணுமே இல்ல கைஸ். ஒரு ஃபோட்டோவ அதாவது ஒரு ஹியூமன் பிக்சர நம்ம பேச வைக்கிறோம். அவ்வளவுதான் ஏஐ அவதார்ங்கிறது. இதுக்கு நம்மளுக்கு தேவையானது என்னன்னா, ஒரு ரியலிஸ்டிக் ஃபோட்டோ வேணும். இன்னொன்னு ஒரு வாய்ஸ் வேணும். அத பேச வைக்க. இன்னொன்னு இது 2த்தையும் சிங்க்ரனைஸ் பண்ண ஒரு வெப்சைட் வேணும். இது 3ம் தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக போறோம். ஓகே. ஸ்டெப் 1 என்னன்னா, நோ மோர் ChatGPT. நம்மளுக்கு இனிமே இந்த ChatGPT டைரக்ட்டா லியோனோட ஏஐக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு கெட் ஸ்டார்டர் கொடுத்து உங்களோடத ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோனே இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதுல வந்து இமேஜ் கிரியேஷன்ங்கிற டேப் போயிங்க. இதுல வந்து 2 மோட் இருக்கும். ஒண்ணு வந்து கிளாசிக் மோடு, இன்னொன்னு வந்து ஃப்ளோ சார்ட் மோடு. அடுத்தது சூஸ் பண்ண வேண்டியது இந்த சைஸ் செட்டிங்ஸ் தான். இப்ப ரீல்ஸ் பண்றீங்கன்னா இந்த 2:3 போயிடுங்க. ப்ரொஃபைல் ஃபோட்டோ கிரியேட் பண்ணணும்னா இந்த 1:1 வந்துதுங்க. ஹரிசாண்டலுக்கு வேணும்னா 16:9 போய்க்கலாம். இப்ப நம்ம பண்ண போறது 16:9 தான். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ப்ராம்ப்ட்ட ரெடி பண்ணிட்டேன். அத பேஸ்ட் பண்றேன். தென் ஜெனரேட். ஸோ அதுதான் கைஸ். வேற எதுவுமே பண்ண வேணாம் நீங்க. ChatGPTக்கு போனா ஒரு ப்ராம்ப்ட்ட ரெடி பண்ண வேணாம். நான் குடுக்குற ப்ராம்ப்ட்ட வந்து லியோனோட ஏஐல போட்டீங்கனாலே போதும். இந்த மாரிக்கு ஒரு ரியலிஸ்டிக் பிக்சர் உங்களுக்கு கிடைச்சுரும். அதுக்கப்புறம் உங்க வேலை சூஸ் பண்றது மட்டும் தான். லோட் மார்க் குடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு போதுங்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு, ஏதாவது ஒரு ஃபோட்டோ அதில நல்லா இருந்ததுன்னா, அத வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஃபோட்டோவ சூஸ் பண்ணக்குள்ள, இந்த மாதிரி சைட்ல திரும்பி இருக்கிறதெல்லாம் நீங்க எடுக்காதீங்க. எந்த அவதார் உங்க கண்ண பார்க்குற மாரி இருக்கோ, அந்த அவதார சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ எனக்கு இந்த அவதார் பிடிச்சிருக்கு. ஸோ, அத நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதே மாரிக்கு நம்மளுக்கு இன்னும் நெறைய வேணும்னா, மோர் லைக் திஸ் குடுத்தீங்கன்னா, நீங்க சூஸ் பண்ண அந்த கேட்டகரியிலயே உங்களுக்கு வந்து நெறைய அவதார்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். அவ்வளோதான் கைஸ். நீங்க டவுன்லோட் பண்ண பிக்சர வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1 வந்து இதோட முடிஞ்சிருச்சு. பட் அந்த ப்ராம்ப்ட் எப்படி ரெடி பண்றதுங்கிறத மட்டும் நான் வீடியோவோட லாஸ்ட்ல சொல்றேன். இட்ஸ் டூ காம்ப்ளிகேட்டட் டு கிரியேட் அ பெர்ஃபெக்ட் ப்ராம்ப்ட்ங்கிறது. ஸோ நான் வீடியோவோட லாஸ்ட்ல அது எப்படின்னு நான் தெளிவா சொல்றேன். இப்போதைக்கு இத வந்து இக்னோர் பண்ணிக்கங்க. ஓகே. வாங்க நம்ம ஸ்டெப் 2க்குள்ள போலாம். ஸ்டெப் 2 என்னன்னா, உங்களோட வாய்ஸ ரெக்கார்ட் பண்ணணும். உங்களோட வாய்ஸ ரெக்கார்ட் பண்ண உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் மைக்ரோஃபோன் தான் வேணுங்கிறது தேவையே இல்ல. உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும். ஏன்னா, இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த வாய்ஸ் கூட என்னோட ஸ்மார்ட் ஃபோன்ல நான் ரெக்கார்ட் பண்ணது தான். இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, இது என்னோட வாய்ஸும் கிடையாது. ஸோ என்னோட வாய்ஸ வந்து ஒரு ஏஐல போட்டு நான் வாய்ஸ் சேஞ்சர் பண்ணி தான் ஒரு வீடியோக்கும் போடுறேன். ஸோ அத பத்தி தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் ஸ்டெப் 2ல. உங்க வாய்ஸ ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் லெவல் லேப்ஸ்க்கு வந்துருங்க. லெவல் லேப்ஸ்ல ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ இந்த வாய்ஸ் சேஞ்சர்ல அப்லோட் பண்ணீங்க. அப்லோட் பண்ணிட்டு என்ன வாய்ஸ் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணுங்க. நான் இந்த வீடியோல சூஸ் பண்ணியிருக்கிறது மார்க்ன்னு ஒரு கேரக்டர். ஸோ இதில போயிட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதில போயிட்டு கீழ ஃபைண்ட் மோர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா கேட்டகரியும் வரும். நான் அத வந்து சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு ஜெனரேட் குடுக்குறேன். வணக்கம் மக்களே! இந்த மாதிரி ஏஐ உங்க வீடியோலயும் தமிழ்ல பேசணுமா? அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் நான் என்னோட வாய்ஸ எப்படி சேஞ்ச் பண்ணேங்கிறது. எப்படி ஃபுல் அனானிமஸா ஒரு சேனல ரன் பண்றதுங்கிறது தான் என்னோட கான்செப்ட்டே. இந்த மாதிரி ஃபேஸ்லெஸ் வீடியோ அப்லோட் பண்ணி எப்படி மானிடைஸ் பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, கீழ மானிடைஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு இப்ப வாய்ஸும் ரெடி ஆயிட்டு. நம்ம ஜெனரேட் பண்ண வாய்ஸ் ரைட் டவுன் கார்னர்ல பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க. இப்ப நம்மளுக்கு ஸ்டெப் 1ம் முடிஞ்சுச்சு. ஸ்டெப் 2வும் முடிஞ்சுச்சு. அதாவது ஃபோட்டோ ரெடி பண்ணியாச்சு. வாய்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸ்டெப் 3 என்னன்னா, அவதார் ஜெனரேட்டிங் ஏஐ. எனக்கு தெரிஞ்சது 2 வெல் நோன் வெப்சைட்ஸ் தான். அந்த 2த்துல நான் ஒண்ணு சஜெஸ்ட் பண்றேன்னா, அது வந்து ஹெய்கன்னு சொல்லுவேன். ஏன்னா, இது ரொம்ப லிப் சிங்க் மட்டும் இல்லாம, ஓவரால் பாடி வரைக்குமே உங்களுக்கு வந்து சிங்க் பண்ணும். ஹெய்கன்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் இத மாரிக்கு தான் இருக்கும். இதுல வந்து ஃப்ரீ யூசருக்கு மொத்தம் 3 வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல வந்து கிரியேட் வீடியோ போங்க. கிரியேட் வீடியோ போயிட்டு, அவதார் வீடியோல போயிட்டு, இப்ப நீங்க ஷார்ட்ஸ் ரெடி பண்றீங்கன்னா, அந்த போர்ட்ரெய்ட்ல போயிடுங்க. லேண்ட்ஸ்கேப் வீடியோ கிரியேட் பண்றீங்கன்னா, கிரியேட் லேண்ட்ஸ்கேப் வீடியோ போய்க்கோங்க. இதுல நம்ம யூஸ் பண்ண போறதுங்கிறது, இந்த அவதார், அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் டேப். ஸோ அவதார் டேப்ல போயிட்டு, ஃபோட்டோ அவதாருக்கு போயிட்டு, கிரியேட் ஃபோட்டோ அவதார் குடுங்க. அதுல அப்லோடுங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சீங்க தெரியுமா? அதாவது ஸ்டெப் 1ல டவுன்லோட் பண்ணி வச்ச ஃபோட்டோவ இதுல அப்லோட் பண்ணுங்க. இந்த ஃபோட்டோ வேலிடேட் பண்ண ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள நம்ம வந்து ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணிடலாம். ஸ்கிரிப்ட் டேப்க்கு வந்துட்டு, இங்க ஆல்ரெடி ஒண்ணுமே இருக்காது. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா, அத டெலீட் பண்ணிட்டு, இந்த அப்லோட் குடுங்க.
இந்த ஸ்கிரிப்ட் அப்லோட்ல வந்து செகண்ட் ஸ்டெப்ல நம்ம லாஸ்டா முடிச்சோம் திரும்ப. உங்களோட வாய்ஸ் சேஞ்சரை வச்சு அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணீங்கல்ல. அந்த ஃபைல் அந்த MP3 ஃபைல வந்து அப்லோட் பண்ணுங்க. ஸோ நம்மளோடது அப்லோட் பண்ணியாச்சு. தென் மறுபடியும் அவதாருக்கு போவோம். ஆஃப்டர் தட் உங்களோட அவதார் ரெடி ஆயிடும். தென் அதுக்கப்புறம் அந்த பிக்சரை தொட்டிங்கனாலே போதும். உங்க ஆடியோ லென்த்துக்கு அந்த பிக்சர் வந்து செட் ஆயிடும். தென் சப்மிட் குடுத்தீங்கன்னா, ஃபைல் நேம் வந்து உங்க ப்ரிஃபரன்ஸ்ல ஏதாவது குடுத்துங்க. ஸோ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறது எல்லாமே என்னோட இன்னொரு ஐடியில என்ன பண்ணி காட்டுறேன், இதில் சப்ஸ்கிரிப்ஷன் போடல. இதே ஒரு ப்ரீமியம் ஐடியில் நான் போயிருந்தேன்னு வைங்களேன், அதோட இன்டர்ஃபரன்ஸே வேறு மாதிரி இருந்திருக்குங்க. உங்களுக்கு நான் ஒன்று காட்டுறதா இருக்கும்னா நீங்கள் போய் பார்க்கக்குள்ள வேறு ஒன்று இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் ஃப்ரீ அக்கௌண்ட்டை வச்சு தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். தென் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ நம்மளோட வீடியோ இப்போ ரெடி ஆகிட்டு தென் நம்ம க்ரியேட் பண்ண வீடியோ பார்க்கலாமா? வணக்கம் மக்களே. இந்த மாதிரி உங்கள் வீடியோலையும் தமிழில் பேசணுமா, அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்மளோட இன்ட்ரோ வீடியோ. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோ இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் கைஸ். 3 ஸ்டெப்பு, சிம்பிளான ஸ்டெப் தான். ப்ராம்ப்ட் வேணும்னா நானே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். அந்த ப்ராம்ப்டை ரெடி பண்ணுறதுக்காக கஷ்டப்படாதீங்க. ஏன்னா எங்களுக்கே இதுக்கு வந்து 1 வீக் எடுத்துக்கும் ஒரு பர்ஃபெக்டான ப்ராம்ப்டை ரெடி பண்ண. ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ட் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு வச்சுருக்கோம். ஸோ இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்களா வீடியோவை, அவங்களுக்கான போனஸ் தான் அந்த ப்ராம்ப்ட்ஸ். இப்போ அந்த ப்ராம்ப்ட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ அதுக்கு போயிட்டு டிஎம் பண்ணுங்க. அந்த டிஎம் பண்ணுற மெத்தடையும் நான் கீழே போட்டிருப்பேன். அந்த கோலனுக்குள்ள உங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களோட பர்சன் வந்து எப்படி இருக்கணும், ஒரு ஆஃபீஸ் செட்டப் வேணுமா, ஒரு டாக்டர் செட்டப் வேணுமா, இல்லைனா ஸ்கூல் செட்டப் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். வித்தின் 1 டேல அந்த ப்ராம்ப்டை ரெடி பண்ணி உங்களுக்கு டிஎம் பண்ணிவிடுவேன். இதுதான் உங்களோட போனஸ். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 3 hours 4 hours ஆகலாம். பட் ஆனால் போக போக இந்த மாதிரி நீங்கள் வேகமாக பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது கைஸ். அதையும் தாண்டி இப்போ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கானது தான் இந்த ஒரு போனஸ். இந்த போனஸ் என்னென்னா, நான் இந்த 2 வருஷத்தில் கற்றுக்கிட்ட ஏஐ டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு கைட் மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கிறதுக்காக. ஸோ என்னோட டிஎம்க்கு மணின்னு ஒரு டெக்ஸ்ட்டை போடுங்க இன்ஸ்டாகிராமில். யூ வில் கெட் அ ஃப்ரீ கைட் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் ஏஐ வெப்சைட்ஸ். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். நான் லாஸ்ட்டு 1 yearல கற்றுக்கிட்ட ஹவு டு ஆட்டோமேட் ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் வித் ஏஐ வெப்சைட்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு வரப்போகிற வீடியோலெல்லாம் ஈஸி வே டு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.